தமிழ்நாட்டில் இன்று 9 மாவட்டங்களிலும் நாளை 11 மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தென் தமிழ்நாட்டு பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக நேற்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் பல இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்துள்ளது. இன்று நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதேபோல நாளை ஜூன் 2ஆம் தேதி நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல கேரளாவில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக எர்ணாகுளம், இடுக்கி, திரிசூர், பாலக்காடு, மலப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தருமபுரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நிலவும் வெப்பச்சலனம் காரணமாக இன்று பரவலாக பலத்த மழையை எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆர்வலரான பிரதீப் ஜான் குறிப்பிட்டுள்ளார். வட தமிழ்நாட்டில் மக்களை வாட்டி வதைத்து வந்த வெப்ப அலை இன்றுடன் முடிவுக்கு வரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.